வருமான வரித்துறைக்கான நேர்முக தேர்வு இன்று நடைபெறுகிறது சனிக்கிழமை. ஸோ அதுக்கான முக்கிய நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதலில் நேர்முக தேர்வு நடக்கும் வரையில் உள்ளே நுழையும் முன் வரலாமா அல்லது எக்ஸ்கியூஸ் மீ மே ஐ கமின் என்று கேட்டு அனுமதி கேட்டு உள்ளே நுழைய வேண்டும். செகண்ட் ஒன், நேர்முக தேர்வு அறைக்குள் சென்றவுடன் குட் மார்னிங் சொல்ல வேண்டும். தேர்ட் ஒன், செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் செய்ய வேண்டும். நேர்முக தேர்வுக்கு செல்லும்போது பளிர் வண்ணங்களில் உடை அணியாமல் செல்ல வேண்டும். நகங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நாற்காலியில் உட்காரும்போது அமைதி கேட்டு உட்கார வேண்டும். அதாவது அனுமதி கேட்டுட்டு நீங்கள் உட்காரணும். கேள்விகளை கேட்பவர்களை பார்த்து பதில் கூற வேண்டும். பதட்டம் இல்லாமல் நல்ல உடல் மொழி அமர்ந்து பேச வேண்டும். விடை தெரியாத கேள்விகளுக்கு தெரியாது என்று சொல்லலாம். நேர்முக தேர்வுக்கு முடிந்த பின் நன்றி சொல்லி விடைபெற வேண்டும். நடப்பு நிகழ்வுகளை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிள்ஸ், சிந்தூர் ஆப்ரேஷன் போன்ற நடப்பு நிகழ்வுகள் குறித்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவின் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியாவின் நிதியாண்டு எந்த மாதத்திலிருந்து தொடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா நிதியாண்டு தொடக்கம். விஇ வரி வேல்யூ ஆடட் டேக்ஸ். தங்கத்திற்கான ஜிஎஸ்டியினோட சதவிகிதம் 18%. வணிக வரித்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க ஜெகதீஷ் சிங். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்க மாண்புமிகு மூர்த்தி அவர்கள் வணிக வரித்துறை அமைச்சர் வருவார். தமிழ்நாடுடைய வணிக வரித்துறை அமைச்சர் மாண்புமிகு மூர்த்தி. அதே மாதிரி இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னாக்க வணிக வரித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெகதீஷ் சிங்ஸ் வருவார். அதே மாதிரி ஸோ இன்றைக்கி போகிற அதாவது அட்டன் பண்ணக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க வேலை வழிகாட்டி சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்டர்வியூ நல்லபடியாக நீங்கள் அட்டன் பண்ணதுக்கான எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.